ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார். தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் போட்டின்னு. இது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், டெல்லியில் நடக்கிற தேர்தல் இல்ல. தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில இருக்கக்கூடாது என்பதற்காக நடக்கின்ற தேர்தல், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற தேர்தல். அப்படித்தானே? இது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தான் நடக்குது. முதலமைச்சருக்கு அது கூட தெரியல, பாவம். அப்படி ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். சிந்தித்து பாருங்க, அண்ணா திமுக ஆட்சி மீது ஒரு குறை கூட இந்த ஆட்சியில சொல்ல முடியல. வறட்சி வரல, புயல் வரல, வெள்ளம் வரல, கொரோனா வரல. வருமானம் 24-25ஆம் ஆண்டு அரசாங்கத்துக்கு வந்த வருமானத்தை விட இப்பொழுது 1,36,000 கோடி இந்த அரசுக்கு கூடுதலா வருமானம் வருது. இப்படி கூடுதலா வருமானம் வந்து கடனை வாங்கிட்டு இருக்கார். இந்த ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் மீது கடன் சுமை சுமத்தியதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. இந்த கடன்ல நீங்க தாங்க கட்ட வேணும். என்னமோ வந்தோம், பேச்ச கேட்டோம், போனோம்னு நினைச்சுக்காதீங்க. இதையெல்லாம் தமிழ்நாடு மக்கள் தான் இந்த கடனை கட்டியா வேணும். எப்படி கட்டுறாங்க? வரி போட்டு வரி மூலமாக வசூல் செய்தான் கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அரசாங்கம். நம்ம தமிழ்நாட்டு மக்களை கடனாளிக்கு அரசாங்கம் தேவையா? ஒரு பக்கம் வருமானம் அதிகம், ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க. புதிய திட்டம் அல்ல. என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? எந்த ஒரு புதிய திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல. கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சிறப்பா தைப்பொங்கல் கொண்டாட வேண்டுவதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2,500 ரூபாய் முதல்ல கொடுத்தேன். நாங்க தான் 2,500 ரூபாய் பொங்கல் தோப்பு கொடுத்தோம். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார், நாங்க 5,000 ரூபாய் கொடுத்துட்டோம். எங்க கொடுத்த? ஏற்கனவே 3 மாசத்து பணம். இப்ப தேர்தல் வந்ததுனால மக்கள் இடத்துல செல்வாக்கு இருந்ததுனால 2,000 ரூபாய் கொடுத்து 5,000 ரூபாய் கொடுத்த மக்களை ஏமாத்துற திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி பலதுடனே எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் வழங்கப்படும். மத்திய அரசு எங்களோடு இருக்குது, மத்திய அரசு எங்களோடு இருக்குது. தேவையான நிதியை பெறுவோம். பெண்கள் கஷ்டப்பட்டதை பார்த்து கொடுக்கல. திரு ஸ்டாலினுக்கு அந்த குடும்பத்துடைய ஓட்டு தேவை, அதனால இப்ப கொடுக்கிறார். விலைவாசி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது. மந்திரி முதலமைச்சர் கவலையில தினம் போட்டோ ஷூட், தினம் பத்திரிகை விளம்பரம், தினம் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் பத்திரிகை விளம்பரம், 30 நாளைக்கு 60 கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் மீனடிச்சிட்டு இருக்கிறார். இவருக்கு விளம்பரத்துக்காக அரசாங்க பணத்தை பயன்படுத்துவது கண்டனத்துக்குரியது. அது மட்டும் இல்ல, இவருடைய அப்பாவுக்கு எழுதாத பேனாவை கடல்ல கொண்டு வைக்கிறதுக்கு 82 கோடி மக்களுடைய வரிப்பணத்தை எடுக்கிறார். இது நியாயமா? அப்பாவுக்கு பேனாவை நாங்க வேண்டாங்கள. உங்க ட்ரஸ்ட்ல 8,000 கோடி இருக்குது. திரு கருணாநிதியுடைய குடும்பத்துடைய ட்ரஸ்ட்ல 8,000 கோடி பணம் இருக்குது. அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் பேனா வைங்க, யாரு வேண்டாங்கள. அப்புறம் இப்ப வந்திருக்கிறார் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி, கார் பந்தை வேணுமா? இது தேவைங்களா நாட்டுக்கு? அதுவும் சென்னையில் முக்கியமான நகரத்தின் மைய பகுதியில் கார் பந்து நடத்துறார். பல 100 கோடி செலவு. எப்படி மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கிறார் என்பதை எண்ணி பாருங்க. ஒரு பக்கம் பேனா, ஒரு பக்கம் கார் பந்தயம், இப்படி ஊதாரித்தனமாக செலவழிக்கின்ற அரசாங்கம் தேவையா? இப்ப எல்லா அமைச்சர்களும் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்திருக்குது. இப்போ இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை, இன்றைக்கு இடி அமலாக்கத்துறை, மத்தியில் இருக்கிற அமலாக்கத்துறை அதை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் அரசுக்கு 3 முறை அறிக்கை வெளியிட்டாங்க, அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் போடல. ஆக எஃப்ஐஆர் நாங்க நீதிமன்றத்துக்கு போன அண்ணா திமுக சார்பாக உடனே நீதிமன்றம் உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்குது. என்ன 2 வாரத்தில் ரிசல்ட் தெரியும். அந்த அமைச்சர் இங்க இருப்பாரா உள்ள இருப்பாரான்னு தெரியல. டாஸ்மாக் கடை, இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் பாத்தீங்கன்னா
தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விக்குது இல்லைங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்றாங்களா? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி. நம்ம ஆளு யாரும் குடிக்காதீங்க, தப்பு. திமுக காரன் குடிக்கிறான், குடிச்சிட்டு போறான், அவன்கிட்ட தான் வசூல் பண்றான். அவங்க கட்சிக்காரங்கிட்டே வசூல் பண்ணி கொள்ளையடிக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. 15 கோடி ஒரு நாளைக்கு டாஸ்மாக்ல மட்டும். மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, இதுவரைக்கும் 24,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் செய்து கொள்ளையடித்த அரசாங்கம் மீண்டு வர வேண்டுமா? இன்னைக்கு டாஸ்மாக்ல முறைகேடு நடைபெற்றதா அந்த ஈடி கண்டுபிடிச்சு இன்றைக்கு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுவும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஆக துறை வாரியாக அனைத்து ஊழல் துறையே இல்லை.